அனைவருக்கும் காலை வணக்கம். ஒரு நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒரு முழுமையான ஏபிசி பாஸ் ஆகிருக்கு. அது என்ன அப்படின்றத பார்த்தீங்கன்னா, நேற்று வந்து நம்ம 306 305 அப்படிங்கிறது நம்ம பாக்ஸில் சொல்லியிருந்தோம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா 530 அப்படிங்கிறது நம்மளுக்கு டைரெக்டாக ஒரு முழுமையான வெற்றியாக நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இதில் 530 630 அப்படிங்கிற மாதிரி 2 விதமான கணிப்புகளை நம்ம எடுத்திருந்தோம். டி போர்டை பொறுத்த வரைக்கும் 0 அல்லது 7ல் 0 வர மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி கூட நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ ஒரு முழுமையான வெற்றியை கொடுத்துருக்கோம். இது ரொம்ப பெருமைப்படக்கூடிய விஷயம் இல்லை. கணிப்புகள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எடுக்க ஆரம்பிச்சிருக்கோம். கொஞ்சம் மிஸ் பண்ணாமல் எடுத்திருக்கோம், அவ்வளோதான். இன்னும் அதில் விட்டுட்டு ஃபுல்லாக வந்துருச்சுன்னு சொல்லி அதை வந்து பெருமை பீத்திக்கிறதுல ஒன்றும் அந்தளவுக்கு ஒரு பெரிய விஷயமே கிடையாது. தொடர் முயற்சிகள் ஒரு வாரத்தில் எப்படியாச்சும் ஒரு ரெண்டு நாட்கள் நம்மளுக்கு தொடர்ச்சியாக ஃபுல் போர்டு பாஸ் ஆனாலே ஓரளவுக்கு நல்லது தான். ஸோ அந்தளவுக்கு கணிப்புகள் எடுத்துகிட்டு இருக்கவங்க தான் இது மூலியமாக சொல்ல வேண்டிய தகவல்கள். சரி, இன்றைக்கி எப்படி கணிப்புகள் இருக்க போகுது அப்படிங்கிறதையும் பார்த்துலாம். 530 ஒரு முழுமையான வெற்றி பெற்ற நண்பர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிட்டு, அதே மாதிரி நம்ம இன்றைக்கி என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி என்ன மாதிரி இருக்குது, வேறு என்ன செய்யணும் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு 030 255 பிசியில் 666061 ஏசியில் 66 அப்படிங்கிற மாதிரி ஒரு கணிப்புகளாக நம்ம நேற்று பார்த்துருந்தோம். இதை நம்ம நேற்று வந்து பார்த்திங்கன்னா மெம்பர்ஷிப் போஸ்ட்டில் நம்ம சொல்லியிருந்தோம் கூட. 30 அப்படிங்கிறது டேரெக்டாக பிசியில் பாஸ் ஆகுது. இது வேறு ஒன்றும் இல்லை. ஸோ 2530 நினைக்கிற ரிசல்ட்டு. ஸோ அங்கே 25 அப்படியே ஜஸ்ட்டு இந்த இடத்த கொஞ்சம் சரி பண்ணணும். எனக்கு வந்து இந்த போஸ்ட் டேப்பில் கொடுக்குறத கொஞ்சம் சரி பண்ணணும். இப்போ தான் 3D அந்த போர்டு வைஸில் கொஞ்சம் சரி பண்ணிட்டோம். இப்போ இதையும் கூடிய விரைவில் சரி பண்ணி டேரெக்டாக ஒரே பேட்டர்னில் அப்படியே வந்தால் எப்படி இருக்குங்கிறத மெம்பர்ஷிப்லேயும் நான் சொல்லிடுறேன். அதனால் மறக்காமல் அனைத்து நண்பர்களும் ஜாயின் பண்ணிடுங்க, லைக் பண்ணிவிடுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. புதுசாக பார்க்குற நண்பர்கள் மறக்காமல் ஜாயின் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நிறைய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்ருக்கீங்க, அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இன்றைக்கி எப்படி கெஸ்ஸிங்கில் இருக்குன்றது ஷார்ட்டாக சிம்பிளாகவே பார்த்துடலாம். ஸோ நம்மளுக்கு போன வாரத்தில் ரிசல்ட் என்ன அப்படின்னா, காருண்ய ப்ளஸுக்கு ஸ்வர்ண கேரளம் அப்படிங்கிற மாதிரி பார்த்திங்கன்னா 4064 அப்படிங்கும்போது நம்மளுக்கு நேற்று வந்த ரிசல்ட் வந்து 2530. ஸோ 4064 இருக்குது. அப்போ 2530னா என்ன வரும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணுறோன்னா 6714ங்கிறத நான் இங்கே எழுதிக்கிறேன். 6714 அப்படிங்கிறத எழுதிக்கிறேன். ஏன் அப்படிங்கிறதையும் சொல்லிடுறேன். 2530. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 4064 அப்படின்ட்டுருக்கு. இந்த 4064ல் 4க்கு 8, 0க்கு 2, 6க்கு 4, 4க்கு 8 அப்படிங்கும்போது 2530 அப்படிங்கிறதுல 2க்கு 6, 5க்கு 7, 3க்கு 1, 0க்கு 4 அப்படிங்கிற மாதிரி ஒரு கணிப்பு வருது. 6714 அப்படிங்கிறது ஒரு கணிப்பு வருது. சரியா? எப்போவுமே ஒரு முன்னாடி நாள் ஒரு 3D ஃபுல்லாக பாஸ் ஆகிடுச்சு அப்படின்னா மறுநாள் வந்து 2D மட்டும்தான் நம்ம கணக்கில் எடுத்துக்கணும். இல்லைனா வந்து பேராசை பெருநஷ்டமாயிடும். அதனால் நேற்று வந்த அந்த கணிப்புகள்லேருந்து நம்ம இன்றைக்கி வந்து பாஸ்ட் ரிசல்ட்டு சார்ட்டை 40 64னா 82 48 வருது. அப்போ 25 30னா 67 14 வருது. ஓகேவா? இப்போ நம்மளுக்கு இன்னும் ஏ போர்டில் 9 அப்படிங்கிறது இன்னும் வரல. ஸோ ஏ போர்டில் எனக்கு தெரிஞ்சு 5க்கு ஒரு வேளை 9. சரி, இப்போ வந்து நான் ஒரு விஷயத்துக்கு வரேன். 714 இருக்குது. ஸோ 714க்கு அப்புறம் எனக்கு வந்து 2க்கு வந்து 0 அப்படிங்கிறத ஒரு கணக்கு எடுத்துக்கிறேன். சரியா? 2க்கு 5னா 0க்கு 3. சரியா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 5க்கு வந்து 3, 2க்கு 5, 5க்கு வந்து 3னா 5க்கு 3 அப்படின்னா 3க்கு வந்து 9. அதே மாதிரி 0க்கு வந்து 4 அப்படின்னா 4க்கு வந்து 2. 0க்கு வந்து 4 அப்படின்னா 4க்கு வந்து 2. ஆமாம், ஓகே. ஸோ நான் இன்றைக்கி வந்து எடுக்கிறது என்னென்னா 67 14 03 92 எடுக்கிறேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0 இன்னும் வரல. டி போர்டில் 0 இன்னும் வரல. அதே மாதிரி ஏ போர்ட்லேயும் சரி, பி போர்ட்லேயும் சரி, சி போர்ட்லேயும் சரி 9 அப்படிங்கிறது இன்னும் எட்டியே பார்க்கல, வரவே இல்லை சுத்தமாகவே. அப்படிங்கும்போது 03926714 அப்படிங்கிறத விட நம்ம இன்றைக்கி இந்த கணிப்பை முடிச்சுக்கலாம், அவ்வளோதான். சரியா?
சரி, இப்போ இதுலேயே பிசி ஒரு பக்கம் எடுத்துருவோம். 3க்கு வந்து 7, 0க்கு வந்து 6. நான் இங்கே இருக்கிற 67 அப்படியே பரட்டி 76 பிசியில் எடுத்துக்கிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா அடுத்தது வந்து 76. அவ்வளோதான் நண்பர்களே. வேறு ஒன்றும் ரொம்ப அந்தளவுக்கு சொல்கிற மாதிரி ஒன்றும் இல்லை. 67 14 03 92 இவ்வளோ தான் நம்மளுக்கு இன்றைக்கி போர்டில் பார்க்கக்கூடிய எண்கள். அப்படிங்கிறதோட ஷார்ட்டாக சிம்பிளாக முடிச்சிடலாம். இவ்வளோ தான், வேறு ஒன்றும் இல்லை. ஆல் போட பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி வந்து 9 எதிர்பார்க்கலாம். 9 எதிர்பார்க்கலாம். 5க்கு 9, 3க்கு 9, 0க்கு 9. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 1 எதிர்பார்க்கலாம். ஸோ 9ம் 1. ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 9 1. பிசியை பொறுத்த வரைக்கும் 76. போர்டு வைஸில் 67 14 03 92 அப்படிங்கிறதோட நம்ம இந்த கணிப்புகளை ஷார்ட்டாக சிம்பிளாக முடிச்சிடலாம். வேறு இன்னும் அப்படியே எக்ஸைட்டடாக சொல்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லை. அவ்வளோதான். பெண்டிங் நம்பர் என்றைக்கு தான் வரும் அந்த 9 அப்படிங்கிறது கொஞ்சம் யோசனையாக இருக்குது. ஸோ இவ்வளோ தான் நண்பர்களே. 67 14 03 92 அவ்வளோதான். பிசியை பொறுத்த வரைக்கும் 76. ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 9 அல்லது 1 அவ்வளோதான். இன்றைக்கி கொஞ்சம் லிமிட்டாக பார்த்துங்க. இதெல்லாம் டேரெக்டாக தான் பார்க்கணும். இன்றைக்கி நான் சொல்கிறது வந்து டேரெக்ட் தான். நேற்று வந்து பாக்ஸில் வந்துச்சுன்னா இன்றைக்கி டேரெக்டாக அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம கணக்கு எடுத்துக்கணும். அதேமாதிரி இன்றைக்கி லிமிட்டட் தான். சரியா? ஸோ 530 அப்படிங்கும்போது நம்மளுக்கு இந்த இடத்துல 30 அப்படின்ட்டு இருக்குது. ஏற்கனவே சொல்கிறேன், ஒரு சின்ன உதாரணத்துக்கு தான். 30க்கு 30க்கு 44ன்னு வருது. அப்போ 30க்கு 45 வருமா அப்படிங்கிறது ஒரு டவுட்டாக இருக்கலாம். அடுத்தது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 30 அப்படியே ரிவர்ஸில் வந்து 22 இருக்குது. ஸோ சொல்ல போனால் 30 அப்படிங்கிற ஒரு எண்ணுக்கு வந்து இங்கே 2, இங்கே 22 இருக்குது. இப்படி கொஞ்சம் ஷார்ட்டாக எப்படி இப்படி காமிக்கிறேன் பாருங்களேன். இங்கே பாருங்கள், 30 அப்படிங்கிற ஒரு எண்ணுக்கு இந்த போர்ட்லேயே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 22 இருக்குது. அதேமாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 44 இருக்குது. 2க்கு 4, 2க்கு 4 அப்படின்னா 4க்கு வந்து 0 வரணும். சொல்லப்போனால் இப்படி வேணால் பார்த்துக்கலாம். ஒரு வேலை சொல்கிறேன், ஒரு வேலை தான். பிசியில் 00 சேர்த்துங்க, முடிஞ்சிருச்சு. அதாவது 2க்கு 4னா 4க்கு 0ன்னு வரணும். இந்த டபுள்ஸ் பேட்டர்னில் இதில் வந்துச்சுன்னா அப்படி சொல்ல வரேன். சரியா? அதே மாதிரி இன்னொரு விஷயமும் கவனிக்கணும். பார்த்துருக்கீங்களான்னு தெரில, பாருங்கள். 11 இங்கே இருக்குது, 11 22 அப்புறம் 4 இருக்குது. அப்படிங்கும்போது இதில் என்ன மிஸ் ஆகுது அப்படின்னா 33 மிஸ் ஆகுது. அப்படிங்கும்போது 33 00 அப்படிங்கிறது பிசியில் சேர்த்துங்களா, அவ்வளோதான். 33 00 அப்படிங்கிறது பிசியில் சேர்த்துங்க. ஏன் அப்படி ஒரு பேட்டர்ன் எடுத்துருக்கேன்னா, இங்கே 03க்கும் கீழே டபுள்ஸ் இருக்குது, இங்கே 30க்கும் கீழே டபுள்ஸ் இருக்குது. அப்படிங்கும்போது நம்மளுக்கு வந்தது 530 அப்படிங்கிறதுனால ஒருவேளை 00 இருக்கலாம், இல்லை 33 இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு யோசனை தான். பட்டு இது வந்து ஜஸ்ட் ஒரு சப்போர்ட் தான். இந்த கெஸ்ஸிங் ஃபார்மெட்டில் இந்த ரிசல்ட்டில் இங்கே இருக்கிறதுனால அதை நம்ம எடுத்துருக்கோம் அப்படிங்கிறது தான் ஒரு விஷயம். இவ்வளோ தான் நண்பர்களே தகவல்கள். சரிங்களா? இன்னும் நிறைய நண்பர்கள் ஜாயின் பண்ணல, ஜாயின் பண்ணிடுங்க. அதே மாதிரி லைக் பண்ணிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த மாதத்துக்குள்ளே ஒரே ஒரு 4D தான். ரொம்ப பேராசை வேணாம், ஒரே ஒரு 4D தெளிவாக எடுத்து விட்டுடலாம். ஓகேவா? மாதம் முதல் அதாவது சொல்லப்போனால் நேற்று ஒரு தெளிவான போர்டில் கொடுத்துருக்கோம். பட் அதே மாதிரி ட்ரை பண்ணுவோம். இந்த மாதத்துக்குள்ளே ஒரு 4Dயை பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். திரும்ப அடுத்த வேலை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.